வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 8 months கம்ப்ளீட்டான எல்லா பேபிஸ்க்குமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கொடுக்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நான் ஃபஸ்ட் க்ளீனான பவுலில் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு மாதிரி நல்லா திக்காக தான் இருக்கணும். தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் 1 டம்ளர் கெட்டியான இட்லி மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் இதில் ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக வெல்லம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 டம்ளர் வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளரில் தான் இட்லி மாவு எடுத்திருந்தேன். ஸோ இதே டம்ளரில் பாதி அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணி சேர்த்து வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்கிறது பவுடர் வெல்லம் தான். ஸோ நான் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி வெள்ளைப்பாகு மாதிரி ரெடி பண்ணல. ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் அதில் ஊற்றி வெல்லத்தை கரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து அச்சு வெல்லம் இல்லை மண்டை வெல்லம் இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வெள்ளைப்பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு வெல்லம் தண்ணி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த பாகு எடுப்போம் இல்லையா, 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம சேர்த்த வெல்லம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி அந்த வெல்லம் தண்ணி மாதிரி இருந்தாலே போதும். ஸோ நீங்களும் வந்து பவுட்ரு வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மண்டை வெல்லம் அப்படி சேர்த்துக்கிறீங்க, அச்சு வெல்லம் சேர்த்துக்கிறீங்கன்னா அது ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். அந்த ஹீட்லேயே வெல்லம் வந்து நல்லாவே கரைஞ்சிரும். இதில் வந்து நம்ம அந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகனா மாதிரி ஆகிடும். அதாவது தண்ணி அதிகமாகி லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை மறுபடியும் கெட்டியான மாவாக கொண்டு வர்றதுக்கு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி இல்லை கோதுமை மாவு இல்லை சத்து மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து நல்லா கெட்டியான மாவாக மாறிடும். நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா கெட்டியான பதத்துக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார சட்டியை வச்சுட்டு எல்லாத்துலேயும் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து நல்லா எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இதை இன்றைக்கி பனியார சட்டியில் ஊற்றி பனியார மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பனியார சட்டி இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டி பேன் கேக் மாதிரியும் இதே மாவில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதே மாவில் நீங்கள் பேன் கேக் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை பனியாரமும் செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாத்துலேயும் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் இதை மூடி போட்டு குக் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகியிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் நீங்கள் பேன் கேக் மாதிரி ஊற்றுனீங்கனாலும் இதே தான். லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ திருப்பி போட்டு இன்னொரு சைட் குக் பண்ணும்போது நீங்கள் இதை மூடணுன்ற அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா 2 பக்கமும் குக் ஆகியிருக்கு. இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் ஊற்றிக்க போகிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட் பேட்சில் குக் பண்ண பனியாரம். இதே மாதிரி நான் செகண்ட் பேட்சும் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நான் எடுத்துக்கிட்ட மாவில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 12 பனியாரம், அதுக்கப்புறம் இப்போ ஒரு 12 பனியாரம் வந்திருக்கு. மொத்தமாக 24 பனியாரம் நான் எடுத்துக்கிட்ட மாவில் எனக்கு கிடச்சிது. இது வந்து நீங்கள் பேன் கேக்காக செஞ்சாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் பனியாரமாக செஞ்சாலும் சரி, இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லியும் குழந்தைக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் அதே மாவில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.